திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, திண்டுக்கல் மாவட்டம் ஹைவேவிஸ், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை முடிஸ், நீலகிரி மாவட்டம் குன்னூர், கோத்தகிரி, கூடலூர், அதேபோல் சேலம் மாவட்டம் ஏற்காடு ஆகிய 5 மாவட்டங்களில் ஏறக்குறைய 5 லட்சத்துக்கு மேற்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வனப்பகுதியிலே குடியிருந்து அதை வாழ்வாதாரமாக அவர்கள் கொண்டு பணிபுரிந்து வருகிறார்கள். திருநெல்வேலி மற்றும் மாஞ்சோலை பொறுத்த மட்டிலும் அது தமிழ்நாட்டு அரசனுடைய வனத்துறை. அது ஆங்கிலேயருடைய காலத்தில் 8347 ஏக்கர் நிலங்கள் பிபிடிசி என்ற நிறுவனத்துக்கு குத்தகை கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் அவங்க தேயிலை தோட்டங்கள் பெயரிட்டிருந்தார்கள். ஆனால் இந்த தேயிலை தோட்டங்கள் உருவாக்குவதற்கு முன்பாகவே ஜமீன்கள் மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலேயே அந்த வனங்களில் அந்த வனங்களை உருவாக்குவதற்காகவும் வனங்களை பாதுகாப்பதற்காகவும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டம் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அங்கே ஏற்கனவே மக்கள் அணுகப்பட்டு அவர்கள் அந்த வனங்களை உருவாக்கியவர்கள் அந்த மக்கள் தான். வனங்களை பாதுகாத்து அந்த மக்கள் தான். அங்கே சிறு வேளாண்மையும் செய்து வந்தார்கள், மீன்பிடி தொழில் செய்தார்கள், கால்நடை வளர்த்தி வந்தார்கள். ஆனால் இப்படி அந்த வனப்பகுதியை பிபிடிசியிலிருந்து அவருடைய குத்தகை காலம் முடிந்து விட்டது என்று சொல்லி அவர்கள் இப்பொழுது முழுமையாக அந்த பிபிடிசி நிர்வாக குத்தகைக்கு இருந்த அனைத்து நிலங்களும் இப்போ அரசிடம் நேற்றைய முன்தினம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது எனவே முழுக்க அந்த அம்மாசம் பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்கள் தமிழ்நாடு அரசனுடைய வனத்துறைக்கு கீழ் வந்துவிட்டது. எனவே நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருது என்ன அப்படின்னா, 2006ஆம் ஆண்டு வன உரிமை சட்டம் என்பது நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அரசுடைய சட்டமாகும். அதன்படி அந்த வனத்தையே அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய ட்ரைபல், அதாவது பீப்புள், பழங்குடி மக்கள், அதே போல் அதர் ட்ரெடிஷ்னல் டுவெல்லர்ஸ், ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் அப்படின்னு, அதாவது இடைப்பட்ட காலத்துகளில் வனப்பகுதிகளுக்கு குடியேறி அங்கு விவசாயம் செய்து அதனுடைய அதை வனப்பகுதியை வாழ்வாதாரமாக கொண்டு வாழக்கூடியவர்கள். அதுக்கு தான் ட்ரெடிஷ்னல் ட்ரைபல்ஸ்ங்கிறது ஒன்று, அதர் ட்ரெடிஷ்னல் ட்ரைபல் டுவெல்லர்ஸ் அப்படிங்கிறது இந்த 2வது பிரிவை சேர்ந்த மக்கள் ஏறக்குறைய 10,000க்கு மேற்பட்டவர்கள் 99-100 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து வராங்க. இப்பொழுது ஒரு 1000-1200 குடும்பங்கள் இருக்கிறார்கள். நான் அவர்களை கட்டாயப்படுத்தி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய குடிநீர், அவங்களுடைய வீடுகள், பள்ளிக்கூடங்கள், ரேஷன் கடைகள், அதேபோல் திருநெல்வேலி மற்றும் அம்பாசமுத்திரம் பகுதியில் செல்லக்கூடிய பேருந்து வசதிகள் உட்பட அனைத்தையும் மெல்ல இப்பொழுது துண்டித்து வருவதாக தெரிகிறது. நான் இதனால தான் கடந்த 2024 ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி அன்று தேசிய மனித உரிமை ஆணைய தலைவரை டெல்லி சென்று சந்தித்து உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னோம். அதுக்கு பிறகு செப்டம்பர் 16-17 அடுத்த அதே மாதத்தில் ஒரு குழு அனுப்பிச்சிருந்தாங்க. அவர்கள் ஆய்வு செய்து அதுக்கு பிறகு அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பித்தார்கள். அந்த உத்தரவின்படி தலைமைச் செயலாளர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு மாஞ்சோலையில் வாழக்கூடிய மக்களுக்கு அடிப்படை வசதிகளான குடிநீரை உறுதி செய்யணும், அதேபோல் ரேஷன் பொருட்கள் கொடுக்கணும், மருத்துவ வசதி கொடுக்கணும், கல்வி வசதி, ரோடு வசதி, போக்குவரத்து வசதிகள், இதர வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்த பிறகும் அவர்கள் நடைமுறைப்படுத்தலை. அதுக்கு பிறகு மீண்டும் நாங்கள் சென்று புகார் அளித்தோம். அதுக்கு பிறகு அவர்கள் நேரடியாகவே இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை எல்லாம் அழைத்து அறிவுறுத்திய பிறகும் கூட அது இன்னும் நடைமுறைக்கு வரல. எனவே இது அப்பட்டமான மனித உரிமை மீறலாகும். எனவே இது ஒரு பகுதியில் தான் இது இன்றைக்கி நடக்குதுன்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. தமிழ்நாட்டில் பல லட்சக்கணக்கான பேர் இந்த வனத்தை வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து வருகிறார். எனவே மாஞ்சோலைக்கு நடக்கக்கூடியது ஏதோ ஒரு பகுதியில் 500 குடும்பம் 1000 குடும்பம் என்று விட்டுவிட்டால், தமிழ்நாட்டில் இப்போ நீலகிரி, ஊட்டியில் எத்தனையோ மக்கள் தேயிலை தோட்டங்கள், காப்பி தோட்டங்கள், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அவர்களையெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டியிருக்கும். ஏலகிரியில் இருக்கக்கூடிய மக்களை அனுப்ப வேண்டியிருக்கும். அதே போல் ஹைவேஸ் இருக்கக்கூடிய மக்களை அனுப்பணும். வால்பாறையில் பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். எனவே எல்லோருத்தையும் வெளியே அனுப்பினால் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன ஏற்பாடு இருக்குது? எனவே இந்த மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்கள் என்பதை தனித்து பார்க்காமல் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் என்ற அடிப்படையில், அதே போல் இதுபோல் 1200 வருடங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டுடைய பல மாவட்டங்களிலிருந்து சிலோன் இலங்கைக்கு அழைத்து செல்லப்பட்டவர்கள் கட்டாயப்படுத்தி 1950 பிறகு அனுப்பப்பட்டவர்களுக்கு தான் இங்கே கூடலூர் பகுதியில், வால்பாறை பகுதியில் டேன்டி என்று தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கழகம் உருவாக்கப்பட்ட அவருடைய வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கி அவங்களெல்லாம் மீண்டு அனுப்புனா
அங்கிருந்து குடிபெயர்ந்தவர்கள் மீண்டும் எங்கே போவார்? எனவே இது ஒரு பெரிய இது தமிழ்நாடு வெறும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சனையாக பார்க்காமல் தமிழர்களுடைய பிரச்சனையாக கருதி இதுக்கு இன்று இருக்கக்கூடிய அரசு உடனடியாக தனியாக ஒரு குழு மாஞ்சோலைக்கு அனுப்பி அந்த மக்களுக்கு அனைத்து அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்யணும். நாங்கள் புதிய தமிழகம் கட்சி, நானே சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கு தொடுத்தோம். அதே போல் உச்சநீதிமன்றம் தொடர்ந்து நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்கு எந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் ஆயத்தமாகிறார்களோ அந்த அரசியல் கட்சிகள் அனைவரையும் வைத்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை ஜூலை மாதம் 23ஆம் தேதி மாலை 6 மணிக்கு திருநெல்வேலியில் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். அதுக்கு திமுக, அதிமுக, பாஜக உட்பட எல்லா தமிழ்நாட்டிற்குரிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் சமூக இயக்கங்களுக்கும் நான் அழைப்பு கொடுக்க போகிறேன். எல்லா அரசியல் கட்சிகளும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது தமிழர்களுடைய பிரச்சனை. எனவே மனிதநேயத்தோடு அனைத்து அரசியல் கட்சிகளும் சமூக இயக்கங்களும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு உண்டான வாழ்வுரிமையை மாஞ்சோலையிலேயே ஏற்படுத்த வேண்டும் என்று நடைபெறக்கூடிய ஜூலை மாதம் 23ஆம் தேதி நெல்லையில் நடைபெறக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்வதற்கு இப்போ ஊடகங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறோம். நான் தனித்தனியாகவும் அனைவருக்கும் கடிதம் எழுத இருக்கிறேன். அதே போல் மிக முக்கியமாக இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அதே போல் அமைச்சர்களும் பதவியேற்கின்ற பொழுது அரசுடன் மந்தனம் என்று அழைக்கப்படக்கூடிய எந்த ரகசியத்தையும் எந்த காரணத்தை கொண்டும் தேவைக்கு அன்றி வேறு யாரோடும் பகிர்ந்து கொள்ள மாட்டோம் என்பது தான் அவர்களுடைய உறுதிமொழியாகும். அதற்கு மாறாக எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாத ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு பிரசாத் என்ற 2 நபர்கள் தலைமைச் செயலகத்திலேயே அவர்கள் அலுவலகத்தை பங்கு பெற்றிருக்கிறார்கள். அது அமைச்சரவை கூட்டத்தில் நடைபெறான தகவல் வருது. அதே போல் அது மட்டும் இல்லாமல் ஐஜி இன்ட் இது நாள் வரையிலும் நாங்களும் 30-40 வருஷமாக தொடர்ந்து அரசியல் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களை உளவுத்துறையுடைய ஐஜி அல்லது டிஐஜி ரேங்கில், ஐஜிக்கு மேலே கூடிய ரேங்க் தான் ஏடிஜிபி ரேங்கில் கூடியவர்கள் தான் முதலமைச்சரை சந்தித்து காலையில் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த நிலவரங்கள் நேற்று முந்தைய தினம் நடந்தது, இன்று நடக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்து அவர்கள் விளக்குவார்கள். ஆனால் இப்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்திக்காமல் இவர் ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு பிரசாத் போன்று எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அரசியல் சாசனத்துக்கு அப்பாற்பட்டவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு மோசமான நடைமுறை உருவாக்கப்படுவதாக தெரிகிறது. தமிழ்நாடு அரசுங்கிறது 8 கோடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை நம்பி இருக்கக்கூடிய விஷயம். அதனால் அரசியல் சாசனத்துக்கு அப்பாற்பட்ட எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி யாருமே தலைமைச் செயலகத்தில் உட்கார முடியாது, உட்காரக்கூடாது. எனவே அதற்கு தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் கடந்த மே மாதம் 10ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்றது முதல் தொடர்ச்சியாக ஜனநாயகத்திற்கு விரோதமாக அரசியல் மாண்புகளுக்கு எதிராக பகிரங்கமாக சட்டமன்ற உறுப்பினர்களை வேறு முகாம்களிலிருந்து இழுக்கக்கூடிய குதிரை பேர நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. எனவே இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நேற்றைய தினம் மேதகு ஆளுநரிடத்தில் நான் மனுஅளித்தேன். மேலும் இதுபோன்று கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு வெளிப்படையான காரணங்கள் எதையுமே சொல்லாமல் என்ன காரணத்திற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்கிறார்கள், ராஜினாமா செய்ய கையோடு ஆளுங்கட்சியான தாவாக இணைகிறார்கள் என்பது குறித்து விசாரணை செய்ய வேண்டும் என்றும் நான் மனுஅளித்திருந்தேன். அதே போல் இதற்கு ஒரு நல்ல தீர்வு விளக்கம் கிடைக்கின்ற வரையிலும் எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டில் ராஜினாமா செய்த அந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படக்கூடாது என்பது என்னுடைய மிக முக்கியமான கோரிக்கையாகும். இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அந்த கட்சிகளுடைய தலைவர்களை அழைத்து கொண்டு சென்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களையும் அதேபோல் உள்துறை அமைச்சர்களையும் உடனடியாக சந்திக்க வேண்டும். அதே போல் டெல்லி செல்ல வேணும், சென்று இந்திய தேர்தல் ஆணையத்தையும் சந்திக்க வேண்டும். ஒரு அசாதாரணமான சூழல் தமிழ்நாட்டிலே நடந்து வருகிறது. இதை வளரவிட்டால், அதிகரிக்கவிட்டால் நிச்சயமாக இது ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறி இந்தியாவுக்கே ஒரு தவறான வழிகாட்டுதலுக்கு வாய்ப்பளித்துவிடும். எனவே இதற்கு இதுபோல் ஆதாயத்தை தேடி, பதவிகளை தேடி, எதிர்த்தரப்பில் இருந்து ஆளுங்கட்சியை நோக்கி
சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்து போகக்கூடிய போக்கிற்கு தடை விதிக்கக்கூடிய வகையில் அல்லது தீர்வு காணக்கூடிய வகையில் ஆன்டி டிஃபெக்ஷன் லா கட்சி தாவல் தடை சட்டத்திலும் ஒரு திருத்தம் கொண்டு வரக்கூடிய வகையில் நடைபெற ஜூலை மாதம் 20ஆம் தேதி துவங்க உள்ள நாடாளுமன்றத்திலேயே ஒரு தேர்தல், அதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாட்டிற்குரிய திமுக, அதிமுக, பாஜக, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கட்சிகளுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். தேவேந்திர வேளாளர்களை பொறுத்த மட்டிலும் நாங்கள் தேவேந்திர மக்கள் பட்டியல் பிரிவு வெளியேற வேண்டும் என்பது நீண்ட நாட்கள் கோரிக்கையாகும். எனவே சாதிவாரி கணக்கெடுப்பதற்கு முன்பாகவே அந்த மக்களை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்றுவதற்கு உண்டான அந்த கோரிக்கையை பரிசீலித்து அதுக்கான நாடாளுமன்றத்தில் அதுக்கான ஒரு சட்டத்தை நிறைவேற்றிட்டு இந்த மக்களை இதர பிற்பட்டது எம்பிசி அல்லது எம்பிசிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புதிய பட்டியலை உருவாக்கி அதுக்கு பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணுறதுனா தான் சரியாக இருக்க முடியுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். மேகதாது தொடர்ந்து புதிய தமிழக கட்சியின் சார்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள் வச்சோம். ஆனால் அவர்கள் தமிழ்நாடு அரசு அதுக்காக செவிசாய்க்கல எந்த நடவடிக்கை எடுக்கலை. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய 12 லட்சம் ஏக்கர் நிலங்களில் குறுவை சாகுபடி செய்யணும். ஆனால் ஆயிரக்கணக்கான 5000, 10,000, 20 ஏக்கர் நிலங்களில் தான் சாகுபடி செய்யப்பட்டிருக்குது. எல்லாம் கல்லணை உட்பட எல்லாமே வறண்டு போயிடுச்சு. ஜூன் மாதம், ஜூலை மாதம், மே, ஜூன், ஜூலை ஆகிய 3 மாதங்களுக்கு டிஸ்ட்ரெஸ் பீரியட், அதாவது மிக வறட்சியான காலகட்டங்களில் காவிரி நீர் திறந்துவிடக்கூடியது கூட கர்நாடக அரசு திறந்துவிடலை. அதற்காக அந்த குறைந்தபட்சம் மே மாதத்துக்கு 9.15, அதே போல் ஜூன் மாதத்துக்கு 31.24, ஜூலை மாதத்துக்கு 40, ஏறக்குறைய 60-70 டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்கு இந்த மாதத்துக்குள்ளே வந்திருக்கணும். மே, ஜூன், ஜூலை வந்திருக்கணும். ஆனால் இதை கூட இன்று இருக்கக்கூடிய தாவேக அரசு கர்நாடகத்தில் அழுத்தம் கொடுத்ததற்கு வலுவில்லாமல் அல்லது பயந்து கொண்டு அல்லது அரசியல் காரணங்களுக்காக அவர்களை தமிழ்நாட்டுடைய உரிமையை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. இது எந்த விதத்திலும் ஏற்புடையதில்லை. எனவே ஆளுநர் அவர்கள் உடனடியாக ஆளுங்கட்சி, அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழ்நாட்டில் கூட்டுறதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்பது நான் வலியுறுத்தியிருக்கிறேன். அதேபோல் சமூக வலைத்தளங்களை கட்டுப்படுத்த, அதாவது அந்த சமூக வலைத்தளங்கள், அதாவது ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக தளங்களால் இளைஞர்கள், குறிப்பாக குழந்தைகள், 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறார்கள் என்பதை உணர்ந்து உலகத்தினுடைய பல நாடுகள், சைனாவில என்றைக்கோ தடை பண்ணிட்டாங்க, ஆஸ்திரேலியா அண்மையில் தடை பண்ணிக்கிறாங்க. அதனால் இந்த சமூக வலைத்தளங்கள் ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய சீரழிவை உருவாக்கிவிடும். எனவே 18 வயதுக்கு உட்பட்டவர்கள், இளைஞர்கள் இந்த சமூக வலைத்தளங்களை எளிதாக அணுக முடியாத அளவிற்கு நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கான முன்மொழி மேதகு ஆளுநர்கள் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யணும். அதே மாநில அரசுக்கும் அட்வைஸ் பண்ணணுங்கிறத நான் கேட்டிருக்கிறேன். உங்களுடைய அந்த மிக முக்கியமான மது, போதை, புகை இல்லாத தமிழகத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி சென்னையில் ஒரு மிகப்பெரிய மாரத்தான் நடத்துவதற்கு நாங்கள் முடிவு செஞ்சுருக்கிறோம். அது நான் பொலிட்டிக்கலாக இருக்கும், அது அரசியல் சார்பற்று இருக்கும். குறிப்பாக பிறந்தமன் அறக்கட்டளை என்ற பெயரில் ஏற்கனவே பல சமூக பணி செஞ்சுருக்கிறோம். இன்னும் எல்லா அரசியல் கட்சியும் பங்கு பெறுக்கணும். அதே போல் அரசியல் சார்பற்றவர்கள் இதில் பங்கு பெறுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் புதிய தமிழகத்தின் பேர் இல்லாமல் நாங்கள் பிறந்தமன் அறக்கட்டளையின் சார்பு நடக்கிறோம்.